மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலா சயின்டிஃபிக்கா ஒரு கிரியேச்சர் இருக்கு அப்படின்னு வந்துட்டாலே அதை வந்து ஹேண்டில் பண்றதுல இந்த டைரக்டர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் அந்த கிரியேச்சர், அதுக்கான பேக் ஸ்டோரி, அதுக்கான விஷுவல் டெல்லிங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஜேக்கப் எலோர்டி, அதாவது யூஃபோரியா வெப் சீரிஸ்ல கிஸ்ஸிங் புக் படத்துல இவரை நீங்க பாத்துருக்கலாம். ஆனா படம் பார்க்கும்போது இவர் தான் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர்ல அப்படின்னு ஒரு துளி அளவு கூட வந்து உங்களுக்கு தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட ஜான்ராவை நம்பி இது வந்து ஒரு ஹாரர் சைஃபையா அப்படின்னு த்ரில்லிங்கா நிறைய இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்காது. இது மோர் ஆஃப் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிராமாட்டிக் மூவி தான். டிராமா தான் நிறைய இருக்கு இந்த படத்துல. இன்னொன்னு, இந்த படத்துல ஸ்டோரி டெல்லிங், அதாவது அந்த கேரக்டர் வந்து டீடைல்டா காட்டுறேன்னு கொஞ்சம் டைமிங் டியூரேஷன் கொஞ்சம் நிறையவே எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில விஷயங்கள்லாம் அன்சால்வ்டா, அது வந்து லாஜிக் மிஸ்டேக்கா இல்ல வந்து ஏதாவது இதுக்கப்புறம் புக்கு படிச்சாதான் நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு